நாடு முழுவதும் மக்களவை தொகுதிகள் அடுத்த ஆண்டு மறுவரையறை செய்யப்பட உள்ளன. மக்கள் தொகை அடிப்படையில் இப்பணிகள் நடந்தால் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 8 தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, த.வே.க, அமமுக என மொத்தம் 56 கட்சிகள் பங்கேற்றுள்ளன. பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் புறக்கணித்துள்ளன. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பாக ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை பங்கேற்றனர். மக்கள் நீதி மய்யம் சார்பாக கமல்ஹாசன் பங்கேற்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் பங்கேற்றிருந்தார். மேலும் பல அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகம் மிகப்பெரிய உரிமை போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டு உள்ளது. இதனால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது. இன்று தமிழகத்தின் 39 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதை குறைக்கும் அபாயம் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு 2026ஆம் ஆண்டில் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய உள்ளது. பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டுத்தான் செய்வர். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது நாட்டின் மிக முக்கியமான இலக்கு. இந்த இலக்கில் தமிழகம் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள், பெண் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதித்து உள்ளோம். இப்போது இருக்கும் 543 லோக்சபா தொகுதிகள் தொடர்ந்தால் மக்கள் தொகை குறைவாக இருப்பதினால் நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழகம் மொத்தமாக 8 லோக்சபா இடங்களை இழக்கும் என்று சொல்கின்றனர். இப்போது இருக்கும் 39 தொகுதி எம்பிக்கள் கிடைக்க மாட்டார்கள். லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை 848ஆக உயர்த்தப்பட்டு தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் நமக்கு கூடுதலாக 22 தொகுதிகள் கிடைக்க வேண்டும். ஆனால் தற்போதுள்ள மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செய்தால் 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால் நாம் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து அதிகம் தொகுதிகள் கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இது வெறும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றிய கவலை இல்லை. இது தமிழகத்தின் உரிமை சார்ந்த கவலை. தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் எல்லார் முன்னிலையிலும் நான் வைக்கிறேன். அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் அது தமிழகத்தின் மக்கள் பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைத்துவிடும். எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடித்தாக வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா, ராஜ்யசபா இடங்கள், சட்டசபை தொகுதிகள் குறையும் என்று சொல்வது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்னும் கொள்கையை முனைப்பாக செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும். இதை முன்கூட்டியே உணர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நாம் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தமிழகத்தின் உரிமை, கூட்டாட்சி கருத்தியலின் கோட்பாடு, தமிழக பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என தீர்க்கமாக, திடமாக அப்போது நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அபாயமான செயல். இதில் நமக்குள்ளேயே கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காது என்று நினைக்கிறேன். இருக்கக்கூடாது என்றும் விரும்புகிறேன். இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களில் அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது இந்திய ஜனநாயகத்தின் தமிழகத்துக்கு கிடைக்கின்ற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதல். இப்படி ஒரு சமநீதியற்ற, அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழகத்தின் குரல் நெரிக்கப்படும். தமிழகத்தின் நலன் மற்றும் தமிழக மக்களின் நலன் ஆகியவற்றை பாதுகாப்பதில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும். 32 எம்பிக்கள் இருக்கும்போது நாம் எழுப்ப இருக்கிற குரலையே மத்திய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்களின் எண்ணிக்கை இன்னும் குறைந்தாலோ அல்லது குறைக்கப்பட்டாலோ அது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதி. எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுக்க வேண்டும். அல்லது எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக, ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார்.